சித்ராதேவி சொல்றாங்க அழகிய பார்த்து, முதல்ல நீ வந்தப்ப எல்லாரும் உன்னை திட்டல, நான் கூட உன்னை திட்டினேன். அப்புறம் அழகி நீ எல்லார்கிட்டையும் பழகுனதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆமாவா அழகி? இதே மாதிரிதான் இதுவும். இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ சமத்து குட்டி. அழகி, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். அனாமிகா மட்டும் இல்ல, உன்கிட்ட யாரு வந்து கேட்டாலும் என் பேரை நீ சொல்லக்கூடாது. சரியா அழகி? ஏன்? இதுவா, நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டு இந்த மாதிரி சாக்லேட்லாம் கொடுத்தத பார்த்தா மேல எல்லாரும் பொறாமப்படுவாங்க. அதனால யாருக்கிட்டையும் நான் இந்த ஐடியாவை கொடுத்தேன்னு சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு பாப்போம் அழகி. ப்ராமிஸா நான் சொல்ல மாட்டேன். என் சமத்து குட்டி. அழகி விளையாட போயிடுறாங்க. சித்ராதேவி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இன்னையோட அனாமிகா கொடுத்த நாள் முடியுது. அவளை ட்ரிகர் பண்ண இந்த ஒரு விஷயம் போதும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அனாமிகா எரிமலையா வெடிக்க போறா. கடைசியில அழகிய வீட்டை விட்டு அனுப்பிடுவா. அதுக்கு நீ சொல்ல போற அம்மாங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் போதும் அழகி. இப்படி சித்ராதேவி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அழகி விளாண்டுட்டு நேரா அனாமிகா ரூமுக்கு போறாங்க. அம்மான்னு கூப்பிடுறாங்க அனாமிகாவை பார்த்து. அனாமிகா கேக்குறாங்க அழகி கிட்ட, நீ எதை வச்சு என்ன அம்மான்னு கூப்பிடுற? என்ன என் வகுத்துல பிறந்த? வெளியே போ. அழகி சொல்றாங்க, அம்மா கோவப்படாதீங்க, எனக்கு தெரியுமா நீங்க என்ன திட்டினாலும் என்னைய உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அழகி, ஏற்கனவே நான் செம்ம கடுப்புல இருக்கேன், இங்க இருந்து ஓடி போயிரு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அடிச்சாலும் சரி, இனிமேட்டு நான் உங்களை அம்மானு தான் கூப்பிடுவேன். வா அழகி என் கூட. கைய பிடிச்சு கூட்டிட்டு வராங்க அனாமிகா. விஜய் கிட்ட சொல்றாங்க, இனிமேட்டு உங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அழகிய சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அனாமிகா. அனாமிகா அழகிய கூட்டிட்டு வர்றத பார்த்துட்டு எல்லாரும் வந்துடுறாங்க ஹால் ரூமுக்கு. தாத்தா கேக்குறாங்க, என்னம்மா அனாமிகா? தாத்தா, இவ சாதாரணமான ஆளே கிடையாது, வேணும்னுக்கே என்ன வெறுப்பேத்துறா இந்த அழகி. நான் வாட்டுக்கு என் ரூம்ல இருந்தேன், எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சோம் அம்மான்னு சொல்லி கடுப்பேத்துறா இந்த அழகி. அழகி அழுகுறாங்க. எல்லாரும் அனாமிகாவை பார்த்து கோவப்படுறாங்க. மகா சொல்றாங்க, என்ன அனாமிகா இப்படி புடிவாதமா பேசினா எப்படி? அவ சின்ன குழந்தை. அப்படியா மகா? சூர்யா மாமா அன்னைக்கு தன்னோட குழந்தைன்னு சொன்னப்போ பித்து பிடிச்ச மாதிரி ரோடா எதுக்கு அலைஞ்சிங்க? இப்ப நான் கோவப்படுறது உங்களுக்கு சின்ன பிள்ளைத்தனமா தெரியுதா? அனாமிகா, நான் சொல்றத புரிஞ்சுக்க. நான் இன்னைக்கு கோவப்பட்டது சூர்யா மேலதான், அனாமிகா மேல இல்ல. அவரு இந்த விஷயத்த மறைச்சதுனாலதான் நான் வருத்தப்பட்டேன். ஆனாலும் நான் அழகிய சுமையா பார்க்கவே இல்ல. அழகி கிட்ட நான் பாசத்தை மாத்திரம் தான் காமிச்சேன். தயவு செய்து நான் சொல்றத புரிஞ்சுக்கோ அனாமிகா. ஐஸ்வர்யா சொல்றாங்க, மகா நீ பேசுறதெல்லாம் வேஸ்ட். இவகிட்ட சொல்றதுக்கு கல்லு கிட்ட சொல்லலாம், அதே புரிஞ்சுக்கும். ஆமாங்க, நான் கல்லுதான். எனக்கு எந்த ஒரு சென்டிமெண்ட்டும் பரிதாபமும் கிடையவே கிடையாது. நான் சுயநலவாதியாவே இருந்துட்டு போறேன். யாரு என்ன நினைச்சாலும் நான் கவலைப்பட போறது இல்ல. ராஜலட்சுமி கேக்குறாங்க அனாமிகா கிட்ட, அழகி இந்த வீட்டுல இருக்க கூடாதுங்கிறது உன்னோட முடிவா? இது உனக்கே தப்பா தெரியலையா அனாமிகா? சின்ன குழந்தை, இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு தெரிஞ்சும் தள்ளி வைக்கிறது எந்த விதத்துலமா நியாயமாப்படுது? மகா சொல்றாங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? தயவு செய்து எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. இது அனாமிகா விஜயோட தனிப்பட்ட பிரச்சனை. இதுல அவங்க 2 பேரும் தான் முடிவெடுக்கணும். நம்ம தலையிடுறது நல்லதே கிடையாது. சம்பந்தப்பட்ட 2 பேத்துக்குள்ள 3வது ஒரு ஆளு வந்தாலே அவங்களுக்குள்ள பிரிவை தான் உண்டாக்கும். ஐஸ்வர்யா சொல்றாங்க, மகா என்ன பேசுறதுன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அக்கா ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கா? அனாமிகா, தயவு செய்து உன்கிட்ட கேட்டுக்கிறேன். இதுல முடிவு எடுக்க வேண்டியது நீங்க 2 பேரும் தான். விஜய், நீங்க 2 பேரும் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுங்க. அனாமிகா சொல்றாங்க, அக்கா இந்த பிரச்சனையே வேணாம். ஏற்கனவே பேசி பேசி முடிவில்லாம இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. என்னோட முடிவு ஒண்ணுதான், அழகி இந்த வீட்டுல இருக்க கூடாது, அவ்வளவுதான். அனாமிகா,
உன்னோட நிலைமை எனக்கு நல்லா புரியுது. இப்ப விஜய் அனாமிகாவை ஏத்துக்கிறது தான் உன்னோட பிரச்சனையா? அழகிய தாண்டி உனக்கும் விஜய்க்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அழகிய காரணம் காட்டி நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு முடிவு எடுக்க கூடாது. நீங்க எனக்கு டைம் கொடுக்க வேணாம், நானே உனக்கு டைம் கொடுக்கறேன். இன்னையில இருந்து 4 நாள் டைம் எடுத்துக்கோங்க. நல்லா யோசிங்க. ஆனா இந்த பிரச்சனையை இட்டு கிடையாது. இந்த 4 நாளும் உங்க 2 பேருக்குள்ள காதலை பத்தி நீங்க 2 பேரும் யோசிக்கணும். அழகி விஷயத்துல 4 நாளுக்குள்ள என்ன பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு எடுக்க முடியுமோ அதை எடுங்க. ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரிஞ்சுக்கோ, அழகிய பாத்துக்க இங்க நாங்க எல்லாரும் இருக்கோம். அழகி எப்பயுமே உன்னோட சந்தோஷத்துக்கு இடைஞ்சலாவே இருக்க மாட்டா அனாமிகா. தாத்தா சொல்றாங்க, புரியுதுமா? மகா, நீ சொல்றதுதான் கரெக்ட். மகா சொல்றதுல எனக்கு பூரண சம்மதம். அனாமிகா, இப்ப நீ என்ன சொல்ற? சரிக்கா சொல்லிட்டு அனாமிகா போயிடுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. மகா அனாமிகா கிட்ட சொல்றாங்க, அனாமிகா, நம்ம என்னதான் யோசிச்சாலும் முடிவுங்கிறது ஒரு செகண்ட்ல எடுக்கிறது தான். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அனாமிகா. நீயும் விஜயும் எவ்வளவு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். தயவு செய்து அந்த காதலை பத்தி யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் எந்த முடிவா இருந்தாலும் எடு. நான் சொன்ன டயத்துக்குள்ள என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பாக்குறேன். நான் பண்ற எல்லாமே நீயும் விஜயும் சந்தோஷமா வாழணும்னு ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான், வேற எதுக்காண்டியும் கிடையாது. அதை மாத்திரம் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். நீ நினைக்கிற மாதிரி உன்கிட்ட நான் நடிக்கணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. சொல்லிட்டு மகா போயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.